ரோமை பேரரசர் அகுஸ்து சீசர் நாட்டு மக்களுக்கு அறிவிப்பது, நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கவிருக்கிறது. எனவே மக்கள் அனைவரும் தம் சொந்த ஊர்களுக்கு சென்று தங்கள் பெயர்களை பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறீர்கள். தங்கள் பெயர்களை பதிவு செய்யாதவர்கள் யாராக இருந்தாலும் நாட்டின் குடிமக்களாக கருதப்பட மாட்டீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னப்பா இது, திடீர்னு பெயரை பதிவு செய்ய சொல்றாங்க? பேரை பதிவு செஞ்சா மட்டும் நம்ம நாட்டில் நம்மளால உரிமை கொண்டாடிட முடியுமா? அடிமைகளாக தான் வாழ்வோம். இப்போ என்னடா பேர் பதிவு செய்யணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் வரி கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம அரசு சொல்றதை கேட்டுதானப்பா ஆகணும். ஆமாப்பா, நானும் கிளம்புறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன். என் மனைவி வேற நிறமாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அவங்கள எப்படி தான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போக போகிறேன்னு தெரியலப்பா. சரி, நான் வரேன். மரியா, மரியா. சொல்லுங்க மரியா, நம்ம உடனடியாக கிளம்பி ஆகணும் மரியா. இப்போ எப்படி? இல்லை மரியா, நம்ம பேரை பதிவு செய்ய சொல்லி அகுஸ்து சீசர் கட்டளையிட்டு இருக்காரு. ஆனா நான் இந்த நிலைமையில எப்படி அவ்வளோ தூரம் பயணிக்கிறது? இல்லை மரியா, நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும். இல்லைன்னா எதிர்காலத்தில் அரசரால் நம்மளுக்கு பிரச்சனை வருமா? சரி போவோம். ஆனா அங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருக்காங்களா? இல்லை நம்மளுக்கு தங்கிறதுக்கு எதனாவது இடம் கிடைக்குமா? கவலைப்படாத மரியா, ஏதாவது ஒரு சத்தலத்தையாவது நம்மளுக்கு இடம் கிடைக்கும். வாழும் கடவுள் உன்னையும் என்னையும் வழி நடத்துவார். வாம்மா. என்னப்பா ஊருக்கு போயிருந்தீங்க? போன வேலையை நல்லபடியாக முடிஞ்சிருச்சா? இல்லைம்மா, எலெக்ஷனில் ஓட்டு போடலான்னு ஊருக்கு போனோம். ஆனால் நாங்கள் போகிறதுக்குள்ளே எங்களுடைய வாக்கு உரிமைகளை எடுத்துட்டாங்க. என்னப்பா நிறைய பணம் செலவு பண்ணி போனியே, ஆனால் போனதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை போல. அட ஆமாம்ப்பா, எஸ்ஆர் ப்ராசஸ் எங்கள் ஊரில் நடந்தப்ப நாங்கள் அங்கே இல்லை. அதனால் எங்களோட வாக்குகள்லாம் நீக்கிட்டாங்க. திரும்பவும் புதுசாக பதிவு செய்யணும்னா ரொம்ப நாள் ஆகும் போல். அது வரைக்கும் எங்களுக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை, சாப்பிட்ற கூட அங்கே வழி இல்லை. அதனால தான் நாங்கள் திரும்பவும் இங்கேயே திரும்பி வந்துட்டோம். இங்கே இந்த எஸ்ஆர் நடக்க போகுது, நீங்களாம் வேற இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக வேறு இருக்குது. என்னையா வேலை செய்கிறீங்க? எங்கே பார்த்தாலும் வெறும் குப்பையாகவே இருக்குது. வாங்குகிற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை செய்யுங்கயா. அது இல்லை சார், இந்த எஸ்ஐஆர் பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போல்லாம் இதை பற்றி நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது சார். அதாம்மா, ஆஃபீஸர்லாம் வீடு தேடி வராங்கல்ல, அப்புறம் என்னம்மா உங்களுக்கு? அவங்க கேட்குற படிவத்தை நிரப்பி கொடுங்க போதும். சார், வீடு இருக்கவங்களுக்கு சரி, அவங்க வீடு தேடி வந்துடுவாங்க. எங்கள்கிட்ட தான் வீடே இல்லையே. அது மட்டும் இல்லை சார், எங்கள்கிட்ட தான் எந்த ஆதாரமுமே கிடையாது. போன மாதம் அந்த வெள்ளத்தில் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. அது எல்லாத்தையுமே இப்போ புதுசாக பதிவு பண்ணியிருக்கோம். அந்த ஆதாரம்லாம் எப்போ வரும்னே தெரியல. சரி சரி, கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. வீட்டில் யாருமா? யாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிவங்கள்லாம் கொடுத்துட்டு போனோம்மா, கொண்டாங்க. எந்த படிவையா? எனக்கு சரியாக ஞாபகம் இல்லையே. அதாம்மா, எஸ்ஆர் ஃபார்ம் ஒன்று கொடுத்தமே, மறந்துட்டீங்களா? ஐயா, அந்த படிவம் எனக்கு எப்படி நிரப்புன்னு தெரில, கொஞ்சம் நிரப்பி தரீங்களா? எத்தனை பேருக்கு தாம்மா நாங்களே ஃபில் பண்ணி கொடுக்குறது? சரி, உங்கள் ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் எடுத்துகிட்டு வாங்க. இல்லைங்க ஐயா, அந்த எடுத்துகிட்டு வரேன். ஐயா, இந்தாங்க ஐயா. என்னம்மா 3 படிவம் கொடுத்தோன்னு இருக்குது, 2 தான் கொடுக்குறீங்க? ஐயா, அது என் பொண்ணுட்டு இப்போதான் கல்யாணம் ஆகி வெளியூருக்கு போயிட்டாயா. அப்போ வர சொல்லி வேமா நிரப்பி கொடுங்க. ஐயா, இப்போ அவளால் வர முடியாது, அவள் வெளியூர்லலாம் இருக்கா.
இங்கே பாருங்கம்மா, நீங்கள் அதை ஃபில் பண்ணி கொடுக்கலன்னா உங்களுக்கு வாக்குரிமை இல்லாமல் போயிடும், பார்த்தேங்க. ஐயா என்னைய எப்படி சொல்றீங்க? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா, ஏதாச்சும் உதவி பண்ணுங்கய்யா. வேற என்னம்மா பண்ண, நாங்கள் நீங்களே கையெழுத்து போட்டு கொடுங்க. ஐயா இந்தாங்கய்யா, ரொம்ப நன்றி ஐயா. நீங்கள் எத்தனை பேரில் இப்படி பண்ண போகிறோமோ? ஐயா, எனக்கு இந்த படிவம் இன்னும் கொடுக்கலையா? என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் இந்த ஊர் தானா இல்லை வெளியூரா? இல்லையா, நான் சென்னையில் கிண்டியில் இருந்தேன். இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க? அங்கே போகலையா? இப்போதான் இங்கே வேலைக்காக வந்திருக்கேன். அப்போ கிண்டியில் தானே உங்கள் வீடு இருக்கணும், அங்கே இருக்க ஆஃபீஸ்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே? ஐயா, நான் கிண்டியில் ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன். பாலம் கட்டணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து அங்கே இருக்க எல்லா வீடையும் இடிச்சிட்டாங்க, பாலமும் கட்டிட்டாங்க. அப்போ அரசாங்கம் உங்களுக்கு கண்டிப்பாக வீடு கொடுத்துருக்கணுமே. வீடெல்லாம் கொடுத்தாங்கய்யா. நான் இருந்தது வந்து ஒரு வாடகை வீடு. அதுவும் இல்லாமல் என்கிட்ட சரியான ஆவணம் எதுவும் இல்லை, அதனால எனக்கு கிடைக்கலையா. அப்போ எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதும்மா. நீங்கள் தான் அங்கே போய் எங்களை மாதிரி ஆஃபீஸரை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட வாங்கிக்கணும். ஐயா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னோடய வாக்குரிமையே போயிருமோன்னு பயமாக இருக்கியா. நீங்கள் தான் ஏதாவது உதவி பண்ணணும் எனக்கு. அம்மா, எங்களால் எதுவும் பண்ண முடியாது. எங்ககிட்டயே இதே மாதிரி தான் 300 படிவங்கள் இருக்குது. இவங்களும் உங்களை மாதிரி தான் வாடகை வீட்டில் இருந்தவங்க. அங்கே போய் பார்த்தா வேறு குடும்பம் இருக்குது. சில இடங்களில் வீடுகளே காண பாலம் தான் இருக்குது. நாங்களே இதெல்லாம் எப்படி நிரப்பி அனுப்பணும்னு பைத்தியம் பிடிச்சி திரிகிறோம். இதில் அரசாங்கம் வேறு கொடுக்குற அழுத்தத்தில் எங்கள்லேயும் பல பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. எங்களால் என்னம்மா பண்ண முடியும்? என்னையா அதெல்லாம் 2 ஓட்டு உரிமை ஒழிக்கணும்னு என்னெல்லாமோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த இவிஎம் மிஷினை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்களே. அது மட்டுமா, சில இடங்கள்ல ஒரு சின்னத்தை அமுக்குனா இன்னொரு சின்னத்தில் ஓட்டு விழுது. இன்னும் சில இடங்கள்ல எந்த சின்னத்தை அமுக்குனாலும் ஒரே சின்னத்துல தான் ஓட்டு விழுதான். அதை விட ஓட்டு போடுறவங்கள விட ஓட்டு எண்ணிக்கை தான் ஜாஸ்தியாக விழுதாமே. இது என்னையா பிரமாதம்? சில இடங்கள்ல இவிஎம் மிஷினே தூக்கி போயிடுறாங்களே. சரி, நம்ம என்ன பண்ண முடியும்? இந்தாங்க டீயை குடிங்க. சரி, வாங்க போவோம் நம்ம. ஐயோ, என்ன பண்ண தெரியல. ஐயா ஐயா ஐயா, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, என் மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சுங்கய்யா. உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் கொடுங்கய்யா. இங்கே தான் இல்லை, போங்க போங்க. இருமா. ஐயா ஐயா ஐயா, எங்களுக்கு தங்க இடம் தாங்கய்யா. ஆமா, நீங்க எந்த ஊரு? ஐயா, நாங்கள் கலிலேயாவிலேருந்து வரோங்கய்யா. ஐயோ, இன்னைக்கு காலையில் தான் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் பேர் பதிவு பண்ணணும்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டேனே. நீங்கள் வேணால் வேறு எங்கேயாவது தேடி பாருங்களேன். இந்த மாதிரி தான் வெளியூர்லேருந்து எங்கேயாவது வந்து இடத்த கேட்பாங்க. ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா உரோமை பேரரசருக்கு யார் பதில் சொல்கிறது? இந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் கூட யாரும் உதவ மாட்டேன்றாங்களே. வாமா. சார், என்ன சார் இந்த நேரத்தில்? சார், நாங்கள் எங்கே சார் போவோம்? பீகாரில் வேலைன்னு சொல்லி தான் இங்கே பொழப்ப தேடி வந்தோம். ஆனால் நீங்களும் எங்களை துரத்துனா நாங்கள் எங்கே சார் போகிறது? என்னது பீகாரா? ஆதார் கடை காட்டுற? இல்லை சார். சார், நாங்கள் வெளிமாநிலன்னு சொல்லி யாருமே எங்களுக்கு வீடு தர மாட்டேங்கிறாங்க. அதான் இங்கே ஒரு சின்ன குடிசை போட்டு தங்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் இங்கே நீங்கள் தங்கக்கூடாது. இதனால தான் மக்களுக்கு திருட்டு அடித்தடின்னு பல பிரச்சனை மக்களுக்கு வருது. இங்கே இருந்தால் யார் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது? எல்லாம் கிளம்புங்க. ஏய், அவங்கள அடிச்சு தோறுது. சார், நாங்கள் எங்கே சார் போவோம்? எந்த தப்புமே செய்யாதப்ப நாங்கள் ஏன் சார் போகணும்? ஏய், இவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான். இவனை பிடிச்சி திருட்டு கேஸில் உள்ளார போடு. ஐயா வேணாம், ஐயா வேணாம், வேணாம். கொஞ்சம் வெளியே போகிறதுக்குமா, நம்மளுக்கு கண்டிப்பாக இடம் கிடைக்கும். ஐயா ஐயா. யாருப்பா அது?
ஐயா நாங்கள் எல்லா இடத்துலையும் வீடு கேட்டு பார்த்துட்டோங்கய்யா, எங்களுக்கு எங்கேயும் இடம் கிடைக்கலையா. உங்கள் வீட்லேயாவது கொஞ்சம் இடம் தாங்கய்யா. எங்கள் வீட்லேயும் இடம் இல்லையாப்பா, எங்கள் வீடு ரொம்ப சின்னதாச்சு. உங்கள் நிலைமையும் பார்க்க பாவமாக தான் இருக்குது. இப்போ என்ன செய்கிறது? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மாட்டுத் தொழுவம் இருக்குது. இப்போ அவசரத்துக்கு அதை வேணால் பயன்படுத்திக்கலாமா? வசதி கம்மியாக தான் இருக்கும். ஐயா நீங்கள் செய்கிற இந்த உதவி ரொம்ப பெருசுங்கய்யா. கடவுளுக்கு நன்றி. கடவுள் உங்கள் மூலயமா எங்கள் மேலே இரக்கம் காட்டியிருக்கிறாருங்கய்யா. வாங்க சீக்கிரம் போகலாம் வாங்க. என்னப்பா பைய எடுத்துட்டு ஏன் கிளம்பிட்டீங்க? யாரும் வேலைக்கு வரலையா இன்னைக்கு? நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கே போகலான் இருக்கேனே. எங்கே போய் தங்குவீங்க? அங்கே தான் உங்களுக்கு எந்த வீடும் நிலமும் வேலையும் இல்லைன்னு தானே எங்கே வந்தீங்க? இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க? ஆமாம்மா, அங்கே எதுவும் இல்லை தான். இருந்தாலும் ஏதாவது வேலையை தேடி கண்டிப்பாக போய் தானே ஆகணும். எங்களுக்கு இந்த ஊரும் உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க, அந்த ஊர்லேயும் உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இருந்த இடத்தையும் போலீஸ் காலி பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. அதான் நாங்கள் ஊருக்கே போகலான் இருக்கோம். உங்களுக்கு வீடு இல்லைன்றதான் பிரச்சனைனா நீங்கள் வேணா ஏன் என்னோட வீட்டில் வந்து தங்கக்கூடாது? என்னோட வீட்டில் ஒரு சின்ன ரூம் இருக்குது. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நீங்கள் குடும்பமாக வந்து என் வீட்டிலே தங்கிக்கலாம். அண்ணே இல்லைண்ணே, எங்கனால உங்களுக்கு ஏன்னு இந்த வீண் சிரமம்? இதில் என்னப்பா இருக்குது? நாமெல்லாம் ஒன்றா வேலை பார்க்குறோம். நாம் பிறந்த நாட்டையும் இடத்தையும் ஊரையும் ஆவணங்களையும் வச்சு தான் நம்மளை இந்த ஊர் அந்த ஊர்னு பிரிக்கிறாங்க. ஆனால் மனுஷங்களா யாரையுமே மதிக்கிறது இல்லையே. மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதுக்கு பேர் தான்ப்பா மனிதாபிமானம். கடவுள் மனுஷனை மனுஷனாக வாழத்தான் படைச்சாரு, யாரையும் பிரித்து பார்க்கறதுக்காக இல்லை. கையில் வச்சிருக்கிற ஆதாரமாக நம்மளை மனுஷங்கன்னு உறுதிப்படுத்தணும். நாம் ஒருவர் மற்றவர் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசமும் தானே உறுதிப்படுத்துது. வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம். மனிதரை மனிதராய் மதிக்கும் மானுடத்தை படைக்கிறோம் வாருங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ்.